லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வாங்கின காசை குடுக்கறதுக்கு துப்பு இல்ல. 3 வேளையும் நல்லா கொட்டிக்க தெரியுதுல. என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? இம்புட்டு பெரிய காசை கடனை வாங்கியிருக்கல, அதை திருப்பி கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல. எப்படிதான் 3 வேளை சோறு இறங்குதோ தெரியல உங்களுக்கு. தம்பி, அந்த கடன் கல்யாண தேவைக்கு தான் வாங்கினது. அதான் 2 நாள்ல தரேன்னு சொன்னேன்னு என்ன தம்பி? இம்புட்டு பேர் மத்தியில இப்படி அசிங்கப்படுத்துறது அவ்வளவு நல்லா இல்ல தம்பி. அண்ணன் சொல்லுங்க அண்ணன். அண்ணன் நீங்க வீட்டுக்கு வாங்க, அங்கன வச்சு பேசிக்குவோம். என்ன எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? அன்னைக்கு வீட்டுல வச்சு கேட்டதுக்கு ஒரு பதில் இல்ல, அதான் இங்க வச்சு கேக்குறேன். ஒருவேளை இங்க வச்சு கேட்டா தான் ரோசப்பட்டு பணத்தை கொடுப்பேன்னு கேக்குறேன். அண்ணே, நாங்க ஒன்னும் பணத்தை வாங்கிட்டு ஓடலையே என்ன. என் வீடு உங்களுக்கு தெரியும் தானே. இங்க பாடுற ரோசத்தை தப்புமா, ரொம்ப தப்பு. இந்த ரோசம் பணத்தை திருப்பி கொடுக்கறதுல இருக்கணும். பணத்தை வாங்கி வாயில போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்துறவனுக்கெல்லாம் கோவம் வரக்கூடாது. போத நிறுத்துங்க. யாரு ஊரை ஏமாத்துறது? இவர்கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டோங்கிறதுக்காக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. பிறகு என்ன நடக்கணும் தெரியும். ஏய், என்னம்மா எகிரிக்கிட்டு வர? கொடுத்த காசை திருப்பி கேட்டா என்னமோ பெருசா பேசிக்கிட்டு வர. அண்ணே ப்ளீஸ். இது என்னன்னு பாரு. ஏய் விடுங்க, விடுங்க. பணத்தை கேட்டா என்னைய திட்டியா நீ? வாங்கின காசை திருப்பி கொடுக்க வக்குல்ல. உனக்கெல்லாம் மானம் மரியாதை போதும். கொடுத்துடுறோம். உனக்கு கொடுத்த நேரம்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கே ஒழுங்கா பணத்தை கொடுக்குற வழியை பாரு. இல்ல வயசு பொண்ணு இருக்குல்ல, பத்திரம். இது சும்மாவே விடக்கூடாது. இதுக்கு ஒரு முடிவை கட்டியே ஆகணும். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவான்? இரு, இப்ப பாரு. இந்த விஷயம் இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா அமுதாவுக்கு. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு தெரிஞ்சா
அவ ரொம்ப வருத்தப்படுவாடி. அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. அதுக்கு என்ன இது எப்படி விட்டுற சொல்றியம்மா? இல்லடி இல்லடி, நாம தாண்டி கடனை வாங்கி இருக்கோம். அத ஒழுங்கா நாம திருப்பி தரல. தப்பு நம்ம மேல இருக்குடி. அவங்கள குத்த சொல்றதுல என்ன நியாயம் இருக்குடி? அதுக்குள்ள வந்துட்டிய? ரேஷன்ல கூட்டமே இல்லாத பருப்பும் சீனியும் குடுக்கறாங்கன்னு பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க. நீங்க வரத்துக்குள்ள நான் போயிட்டு வந்துடலான்னு பார்த்தா நான் வரத்துக்குள்ள நீங்களே வந்துட்டிய. ஆமா ஆமா கண்ணு, சந்தையில இந்த வாட்டி விலைவாசி எல்லாம் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. அதான் பொறவு வாங்கிக்கலான்னு வந்துட்டேன். ஆமா அத்தை, நானும் கேள்விப்பட்டேன். இன்னும் 2 நாள்ல பார்த்து வாங்கிக்கலாம். ஆ, ஆ. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், உங்க 2 பேர் முகமும் நல்லா வாட்டப்படலையே. ஏய் இருபுவனா, அது ஒன்றும் இல்லை அமுதா. வெயில்ல நடந்து போயிட்டு வந்தது ஒரு மாதிரியா இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. இல்லையே, அவ என்ன பார்க்கவே மாட்டேங்கிறா. அத்தை, என்ன நடந்துச்சு? அது வெளியில போயிட்டு வந்தல்லம்மா, தூசி ஆடிக்காத்து அடிக்குதுல்ல, வேற ஒன்றும் இல்லை. புவனா, அத்தைக்கு காப்பி போட்டு கொடுத்தியா? இது போடுறேன் அண்ணமண்டி. புவனா, என்கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறியா? இல்ல இல்ல புவனா, இல்ல அமுதா, நாங்க ஏன் உன்கிட்ட போய் மறைக்க போறோம்? இல்ல, என்னமோ நடந்திருக்கு. சொல்லுங்க. அதான் சொல்றேன் லதா, எதுவும் இல்ல. புவனா, நீ போய் டீ எடுத்துட்டு வாத்தா. புவனா, என்ன பாரு. புவனா, என்ன பாருன்னு. புவனா, என்ன பாருன்னு சொன்ன. புவனா, என்ன பாரு. புவனா, என்னாச்சு? என்னாச்சு புவனா? புவனா, ஏய், என்னாச்சு? ஏன் அழற? ஏய், என்ன நடந்துச்சுன்னு கேக்குறேன்ல. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? புவனா, என்ன ஆச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? அத்தை, என்ன ஆச்சு அத்தை? அம்மாவும் நானும் சந்தைக்கு போனோமா, அங்க இந்த வட்டிக்காரன் வந்து
போச்சு. இப்படி நேரம் இதை சொல்லிக்காம 2 பேரும் மனசுக்குள்ள இதை கமுகமா வச்சுக்கிட்டீங்களா? அமுதா மட்டும் கொஞ்சம் அழுத்தி கேட்காம இருந்தா நீங்க உண்மையை சொல்லிருக்க மாட்டீங்கல்ல? எம்புட்டு தைரியம் இருந்தா உன் மேல அவன் கைய வைப்பான். அவனை கைகாலை எடுக்காம விட மாட்டேன். சொல்லுங்க மாமா. டேய் மாமளா, எங்கடா இருக்க? வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் மாமா. நீ நேரா சந்தைக்கு வந்துரு. சந்தைக்கா? ஏன் மாமா, என்னாச்சு? நீ போன வை, இன்னைக்கு நானும் அவனான் பாத்துறேன். அமுதம்மா, இதெல்லாம் பெருசு பண்ண வேணாத்தா. நமக்கு இருக்கிற கடன் பிரச்சனைக்கு இதையெல்லாம் பெருசு பண்ண வேணாத்தா. என்னத்த பேசுறிய? கடன் வாங்கிட்டோம்னா நாம அவங்களுக்கு அடிமனை எழுதி கொடுத்துட்டதா அர்த்தமா? இல்ல அவங்க என்ன பண்ணாலும் வாயை மூடிட்டு இருக்கணும்னு அர்த்தமா? பொம்பளையானா அவ்வளவு இலக்காரமா போயிடுச்சுல்ல. நீங்க வாங்கத்த. அத்தை நீங்க வாங்க. அம்மா, அமுதா வேண்டாம்மா, சொன்ன கேளுமா. பேசாம வாங்க. ஏமா உங்களை அடிச்சது? சீக்கிரம் வா மாப்ள. ஏய், நான் தான். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? நடி பண்ணுவ சொல்லு. ஏய், ஓடுறா. ஏய், மாப்ள வேண்டாம். நீ போனா அங்க தப்பாயி போகும். எந்த இடத்துல உங்க ஆத்தாவை அவமானப்படுத்துறானுங்களோ அதே இடத்துல உன் பொண்டாட்டி பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஒரு ஆம்பளை கையில அடி வாங்குறத விட ஒரு பொம்பளை கையில அடி வாங்குறதே அவன் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது மாப்ள. நீ பேசாம இரு, உன் பொண்டாட்டி பாத்துக்குவா. வேடிக்கை மட்டும் பாப்போம். இந்த கை தானே என் அத்தை மேல கை வச்சது. என்னம்மா, கொடுத்த காசை கேட்டா ஆளை கூட்டு வந்து அடிக்கிறியா? இத பாருமா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். உங்க அப்பச்சி மேல இருக்கிற மரியாதைக்கு பாக்குறேன். ஒழுங்கா போயிரு. ஏய் ஏய், போலனா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ?
பாரும்மா. இங்க பாரு. படு அவமானப்படு. அப்படி போடுடா. அமுதா வேட்டி கொடு. அவமானமா இருக்குல்ல? ஊருக்கு நடுவுல வேட்டி இல்லாம இருக்க அவமானமா இருக்குல்ல? ஏய், இப்படித்தானே யாத்தைக்கும் இருந்திருக்கும். இனி பணம் வாங்க போற இடத்துல எம்புட்டு கண்ணியமா நடந்துக்கணுங்கிறதுக்கு இதான் உனக்கு ஒரு பாடம். நீ கொடுத்த அடிய என் மருமக திருப்பி கொடுத்திருக்கா. இதுக்கு மேல என்னையோ என் வீட்டு ஆளுகளையும் தொட நினைச்ச இதான் கதி. உன் பணம் வட்டியோட சேர்த்து உன் வீடு தேடி வரும். அது வரைக்கும் என் வீட்டு பக்கமோ என் வீட்டு ஆளுங்க பக்கமோ வந்த அம்புட்டுதே, ஜாக்கிரதை. மன்னிப்பு கேளு. என்ன மன்னிச்சுக்குமா. கேளு. பரவாயில்ல. இன்னொரு முறை நான் உன்னை இங்க பார்க்கவே கூடாது. இனிமே எந்த பொம்பளை மேலயாவது கை வைக்கணும்னு நினைச்ச போடா போடே. வாங்க தர. மாமா மாப்பிள மறைஞ்சுக்க. அமுதா, அமுதாம்மா, உன்னை நினைச்சா அம்புட்டு பூரிப்பா இருக்காத்தா. ஆமா அண்ணாமண்டி, நான் கூட நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு நீங்க ரொம்ப சாதுன்னு நினைச்சேன். ஆனா ஒரு இடத்துல நடந்தது தப்புன்னு தெரிஞ்ச உடனே அதை தட்டி கேட்டீங்க பாருங்க. சூப்பர் அண்ணாமண்டி. பாத்தியா மாமா என் பொண்டாட்டி வீரத்தை? பார்த்தேன். என் மானத்தையும் என் குடும்ப மானத்தையும் நீ காப்பாத்திட்டாத்தா. எந்த இடத்துல என் புடவையை இழுத்து அசிங்கப்படுத்தினாங்களோ அங்கனையே எனக்காக அவங்கள தட்டி கேட்டு என்னை தலை நிமிர வச்ச பாரு. நீதாத்தா எங்க குல தெய்வம். என்ன அத்தை, இது என்னோட குடும்பம். உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பேன்? இல்லத்தா, நான் பெத்த பிள்ளைகளாலதான் என் நிலைமை இம்புட்டு மோசமா போச்சு. தப்பான பிள்ளைகளை பெத்து வளர்த்தா தலை குனிஞ்சுதான் நிக்கணும்னு நான் என் மனசை தேத்திக்கிட்டேன். ஆனா நீ என் மகனுக்கு மகனா நின்னு அவனை விளாசி எடுத்த பாரு. உனக்கு எம்புட்டு நன்றி சொன்னாலும் அத்தை, எதுக்கு இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? எனக்கு அந்த வட்டிக்காரனை நினைச்சாதான் பயமா இருக்கு. இம்பிட்டு அவமானப்பட்டதுக்கு அப்புறம் அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணிட்டா என்ன பண்றது? அவனை விடுபவனா சும்மா வாய்ஸ விடால. இன்னைக்கு என் மருமக கொடுத்த அடியில இனி என் வீட்டு பக்கமே வரமாட்டா. கை நீட்டி கடன் வாங்கிட்டா அவகளை எப்படி வேணாலும் நடத்தலான்னு மரியாதை இல்லாம நடந்துக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான பாடம் தான். அவனுக்கு நல்லா வேணும், இப்படித்தான் நல்லா வெளுக்கணும். ஆத்தா, நீ செஞ்சதுதான் சரி. இனிமே அவன் யாருக்கிட்டயுமே தப்பா நடந்துக்க மாட்டான், நடந்துக்கவே மாட்டான். உனக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் பத்தாது ஆத்தா. உன் மருமகளுக்கு முன்னாடி என் மாப்பிள்ளை மட்டும் அங்க இருந்திருந்தான்னா அந்த கம்முனாட்டி தலை துண்டால போயிருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நீங்க எனக்கு அத்தை இல்ல, உங்களை நான் என் அம்மாவா தான் பாக்குறேன்னு. என் அம்மா
அம்மாக்கு ஒண்ணுன்னா நான் வராம வேற யார் வருவா? இப்போ இல்ல, எப்பவுமே உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் தான் முதல்ல வருவேன். இதுக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு விடுங்க அத்தை. அம்மா இங்க பாரு, அண்ணமட்டிக்கு அடிபட்டிருக்கா? காட்டு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாதாரண அடிதான். அதாவது அடியா? ரத்தம் வருதுமா? நீ வா. பரவாயில்ல அத்தை. ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு ஊசி போட்டுட்டு வந்துருவோம். வா. டே மாப்பிள, என்ன பொண்டாட்டிக்கு அடிபட்டுருச்சுன்னு ஃபீல் பண்றியா? ஆமாம் மாமா. என்ன மாப்பிள, உன் பொண்டாட்டி என் ஆத்தாவும் சேர்ந்து சைஸா உன்னை குத்தி காட்டி பேசிட்டு போறாங்க. அவங்க என்ன குத்தி காட்டி பேசினாலும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்காங்கல்ல. அவங்க இம்பிட்டு ஒத்துமையாகவும் அன்பாகவும் இருக்கிறத பார்க்கும்போது இந்த மனசுக்கு நிறைவா இருக்கு மாமா. அதான்டா வேணும்.